கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். எனக்கு அருமையானவர்களை, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அதிசயமானவர். நாம் வணங்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அதிசயமாக இருக்கிறது. ஹிஸ் நேம் இஸ் வண்டர்ஃபுல். அவர் அதிசயமானவராக இருக்கிறார். மனோவா கேட்டபொழுது தூதன் சொல்லுகிறான், நாமம் அதிசயம். மனோவா அந்த அதிசயத்தை எப்படி அவன் பார்க்கிறான்? பலியை செலுத்துகிறான். ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜனம் பலியையும் கொண்டு வந்து கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்துகிறான். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் அதிசயம். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்விலும் நீ இன்றைய நாட்களும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். துதியின் பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பலிகள் பரலோக ராஜ்யத்தில் எட்டும் பொழுது அதிசயத்தை கர்த்தர் உன் வாழ்வில் செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்று கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற நாள், என்று கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்கிற நாள். ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, என்று கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அன்று மனாசேயின் மனோவாவின் முன்பதாய் தம்முடைய நாமத்தை அதிசயம் என்று சொல்லி விளங்கப்படினவர், இன்றும் தம்முடைய நாமம் அதிசயம் என்பதை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் விளங்க பண்ணுகிற நாள். சோர்ந்து போயிருக்கிறாயோ, பலவீனப்பட்டிருக்கிறாயோ, வியாதி நிமித்தமாய் உன் வாழ்வில் ஒதுக்கப்பட்டிருக்கிறாயோ, இன்று கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை உலகத்தின் மக்கள் சொல்லலாம், இந்த வியாதியிலிருந்து நீ விடுபடுவது கடினம், இந்த வியாதி உன்னை தொடர்ந்து பிடிக்கும், இந்த வியாதியின் நிமித்தமாய் உன் வாழ்வில் பல கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் பயப்படாதே, கர்த்தர் அதிசயமானவர். உன் வாழ்வில் அதிசயங்களை செய்வார். அன்று மனோவா அதிசயத்தை கண்டது போல உன்னுடைய வாழ்வில் நீ அதிசயத்தை காண்பாய். அவரை துதிக்க ஆரம்பி, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பி, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்வில் செய்கிற காரியம் மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கும். அவர் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உன்னை பலப்படுத்துகிறவர். ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக, தேசத்தின் முன்பதாய், சமுதாயத்தின் முன்பதாக தேவன் அதிசயத்தை விளங்க பண்ணுவார். இன்று நீ அதிசயத்தை காண்கிற நாள். இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் அதிசயம். இந்த அதிசயத்தை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்று கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் அதிசயம் நடக்க வேண்டுமோ இப்படியும் நடக்குமா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் இன்று அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு யுத்தம் பண்ணுகிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.